சிங்காநல்லூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 15 நிமிஷத்துல நீங்க ரீச் ஆகுற மாதிரியான ஒரு லே அவுட்டுக்கு இன்னைக்கு வந்திருக்கோம். சைட்டை சுத்தி பாத்தீங்கன்னா அவ்வளோ ரெசிடென்ஷியல் ஏரியா. நீங்க வர்ற வழியில இன்க்ளூடிங் நம்ம சைட்டு வரைக்குமே என்ட்ரன்ஸ் வரைக்குமே வீடு இருக்குங்க. வாட்டர், இபி, டிரைனேஜ், ரோடு எல்லா வசதியும் நீட்டா பக்காவா பண்ணிருக்காங்க. 2 ஏக்கருங்க, 39 சைட்டுங்க. சைட்டுக்குள்ளேயும் 2 வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. நல்ல டியூப்ளெக்ஸ் மாடல்ல பாக்குறதுக்கே சூப்பரா இருக்கு. ஸ்கூல் இருக்கு மேடம். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பிடம்பள்ளியில ஜெம் நர்சிங் காலேஜ் இருக்கு, ஜெம் நர்சிங் ஸ்கூல் இருக்கு, அவதார் ஸ்கூல் இருக்குங்க, நிறைய ஸ்கூல் இருக்கு மேடம். பீடம்பள்ளி, பட்டணம், நடுப்பாளையம் இங்கெல்லாம் போனா இன்னைக்கு சென்ட் 9 லட்சம் ரூபாய் போயிட்டு இருக்கான். ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர் இல்ல 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் வருது. ஃபுல்லா ரெசிடென்ஷியல் ஏரியா, டெவலப்மெண்ட்டும் இருக்கு. இங்க வந்தாச்சுன்னா ஒரு 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் சென்ட்டுக்கு மிச்சப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க இந்தியாவிலேயே பெரிய கிரிக்கெட் ஸ்டேடியம், செகண்ட் கிரிக்கெட் ஸ்டேடியம் இங்க இருந்து ரொம்ப நியர்பை டிஸ்டன்ஸ்லயே அமைய போகுது. 38 லட்சம் ரூபாய் பட்ஜெட்ல 2 சென்ட் இடத்தோட உங்களுக்கு வந்து வீடு அப்படிங்கறது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. வீடு வாங்குறதுக்கு 5 லட்சம் ரூபாய் முன்பணம் இருந்தா போதுங்க. இடமா வாங்குறீங்க அப்படின்னா 1 லட்சம் ரூபாய் உங்க கையில இருந்தா போதும். லேண்டுக்கு 75%, வீடா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது அப் டு 90% வரைக்கும் புஷ் பண்ணி உங்களுக்கு லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறோம் அப்படின்னு இருக்காங்க. நம்ம சைட்ல இருந்து 200 மீட்டர் தானுங்க, வாக்கபிள் டிஸ்டன்ஸ் பஸ் ஸ்டாண்டுங்க. கோயம்புத்தூரோட ஹார்ட் ஆஃப் தி சிட்டி சிங்காநல்லூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 15 நிமிஷத்துல நீங்க ரீச் ஆகுற மாதிரியான ஒரு லே அவுட்டுக்கு இன்னைக்கு வந்திருக்கோம். சைட்டை சுத்தி பாத்தீங்கன்னா அவ்வளோ ரெசிடென்ஷியல் ஏரியா. நீங்க வர்ற வழியில இன்க்ளூடிங் நம்ம சைட்டு வரைக்குமே என்ட்ரன்ஸ் வரைக்குமே வீடு இருக்குங்க. அந்த மாதிரியான ஒரு லொகேஷன்ல அஃபோர்டபிள் பிரைஸ்ல உங்களுக்கான ஒரு லே அவுட் கண்டுபிடிச்சு இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம். ஜெம் ஃபீல்ட் டெவலப்பர்ஸ் அவங்களோட சாய் பிரீஸ் அவென்யூ, ஒரு ப்ராப்பர் கேட்டட் கம்யூனிட்டி சைட். ஸோ இந்த சைட் பார்த்தீங்கன்னா ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுக்கறதுக்காக சார் நம்ம கூட இருக்காங்க. சார், இந்த சைட்டோட கரெக்ட் லொகேஷன் அப்படின்னா எப்படி சொல்லுங்க? லொகேஷன் பார்த்தீங்க மேடம், பாப்பம்பட்டி பிரிவுல இருந்து ஒரு 20 நிமிஷம் நம்ம சைட் வந்துடலாங்க. ஓகேங்க. பேடம்பள்ளி இருந்து 1 கிலோமீட்டர், பாப்பம்பட்டி பிரிவு இருந்து அந்த பேடம்பள்ளி ஒரு 1 கிலோமீட்டருங்க. எகைன் இந்த ஒண்டிப்போதுல இருந்து 15 நிமிஷம் வந்துடலாங்க. சிங்காநல்லூர் நீங்க சொன்ன மாதிரி சிங்காநல்லூர் வந்து 15 நிமிஷம் வந்துடலாங்க. நம்ம சைட்டோட டெவலப்மெண்ட் பார்த்தீங்கன்னா 2 ஏக்கருங்க, 39 சைட்டுங்க. ஓகே. 2 ஏக்கர் 39 சைட்டுக்கு டெவலப்மெண்ட் பார்த்தீங்கன்னா சுற்றி காம்பவுண்டுங்க, ஏபி கனெக்ஷன் எடுத்தாச்சு, வாட்டர் கனெக்ஷன் எடுத்தாச்சு, ட்ரைனேஜ், அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம 2 வீடு கட்டி சேல்ஸ் பண்றோம். 2.5 சென்ட்லிங்க, 1100 ஸ்கொயர் ஃபீட்ல 45 லட்சம் ரூபாய்ங்க. ஓகே. நான் சொன்னேன் சைட்டோட என்ட்ரன்ஸ் வரைக்கும் வீடு இருக்குன்னு. சைட்டுக்குள்ளேயும் 2 வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. நல்ல டியூப்ளெக்ஸ் மாடல்ல பாக்குறதுக்கே சூப்பரா இருக்கு. ஃபினிஷிங் ஆறப்போ இன்னுமே நல்லா இருக்கும். இது வந்து 45 lakhs பட்ஜெட்ல இப்ப வீடு பண்ணிட்டு இருக்காங்க. தென் இந்த சைட்டோட டெவலப்மெண்ட் பாக்குறப்ப அண்ணா சொன்ன மாதிரி இன்னைக்கு கரண்ட்லி நீங்க வீடு கட்டணும் அப்படின்னா வாட்டர், இபி, டிரைனேஜ், ரோடு இந்த மாதிரி என்னென்ன அடிப்படை வசதி வேணுமோ பேசிக்கா எல்லா வசதியும் நீட்டா பக்காவா பண்ணிருக்காங்க. பட் சைட்டோட சரௌண்டிங்ஸ் அப்படிங்கும்போது ஏன்னா இன்னைக்கு வந்து சைட் பொறுத்த வரைக்கும் இந்த சைட் வீடு இமிடியேட்டா கட்டலாம், இருந்தாலும் ஒரு சிலர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும்போது எனக்கு சரௌண்டிங்ஸ்ல என்னென்ன ஸ்கூல் காலேஜஸ் இருக்கு, அப்ரோச்சிங் ரோடு ஸ்கூல் இருக்கு மேடம். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பிடம்பள்ளியில ஜெம் நர்சிங் காலேஜ் இருக்கு, ஜெம் நர்சிங் ஸ்கூல் இருக்கு, அவதார் ஸ்கூல் இருக்குங்க, நிறைய ஸ்கூல் இருக்கு மேடம். அப்புறம் இங்க இருந்து நான் கிட்ட சூலூர் இங்க 10 கிலோமீட்டர் சூலூர் கேஎம்சிஹெச் ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எல்லாமே அங்க இருக்கு. மற்ற ஒண்டிப்பூர் போனா நிறைய ஹாஸ்பிட்டல், சிங்கநல்லூர் ஹாஸ்பிட்டல். அப்புறம் இங்க இருந்து ஏர்போர்ட் கிட்டத்தட்ட ஒரு 20-25 நிமிஷத்துல ஏர்போர்ட் போயிடலாம். ஒரு அரை மணி நேரத்துல ஜங்ஷன் போய் ரயில்வே ஜங்ஷன் போயிடலாங்க. காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டு இந்த மாதிரி எல்லாம் டெவலப்மெண்ட் தான் மேடம். சிட்டி லிமிட் வரப்போகுதுங்க இன்னொரு 1 இயர்ல. வந்து எலெக்ஷன் முடிஞ்ச உடனே உங்களுக்கு சிட்டி லிமிட் கூட வர வாய்ப்பு இருக்குங்க. அப்புறம் நம்ம கிரிக்கெட் ஸ்டேடியம், கவர்மெண்டோட கிரிக்கெட் ஸ்டேடியம் வரப்போகுது. நம்ம நெசவாளர் காலனி, ஒண்டிப்பூர் நெசவாளர் காலனி, அங்க இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியம் வரப்போகுதுங்க. டெவலப்மெண்ட் உங்களுக்கு இதுல பாத்தீங்கன்னா இன்னைக்கு சென்ட் நம்ம சைட்ல சென்ட் என்ன பிரைஸ் கொடுக்கறோம்னா 7,70,000 ரூபாய்க்கு தர்றங்க. இதே மார்க்கெட் ரேட் நமக்கு 9 லட்சம் ரூபாய்க்கு போயிட்டு இருக்குங்க. 1 கிலோமீட்டர் தள்ளி இந்த பக்கம் வந்தீங்கன்னா உங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் மீதி. 1 கிலோமீட்டர் தள்ளி வந்தீங்கன்னா அதான் பேடம்பள்ளி, பேடம்பள்ளி 9 லட்சம் ரூபாய். அதே 1 கிலோமீட்டர் இப்படி தள்ளி வந்தீங்கன்னா உங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் மீதி. 2 லட்சம் ரூபாய் சேவ். 1 கிலோமீட்டர் தள்ளி வந்தா 2 லட்சம் ரூபாய் சேவ் ஆகும். ஓகே. நீங்க 1 லட்சம் ரூபாய் தாராளமா என்ன மிச்சமாகுது அப்படிங்கறப்போ 1 கிலோமீட்டர் தள்ளி வரலாம். அதே இங்க பட்டணம் அதே மாதிரி தான். பட்டணம் நடுப்பாளையம் மேல 12 லட்சம் ரூபாய் 10 லட்சம் ரூபாய்க்கு போயிட்டு இருக்கு. அங்க இருந்து 2 கிலோமீட்டர் தான். 2 கிலோமீட்டர் தள்ளி வந்தீங்கன்னா உங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் மீதி. இன்னைக்கு அந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் ஆயிருக்கு மேடம். நல்லா செம்மண் பூமி. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு வந்து சிங்காநல்லூர்ல இருந்து ஒரு 15 நிமிஷத்துல வந்துடலாம். ஒண்டிப்புதூர்ல இருந்தும் 15 நிமிஷத்துல நீங்க வந்துடலாம். இது எல்லாமே திருச்சி ரோடோட மெயின் ஏரியா, எப்பவுமே பிஸியா இருக்கிற மாதிரி. சூலூர்ல இருந்து வந்தாலும் நீங்க பீடம்பள்ளி வந்து ஜஸ்ட் ஒரு 15 நிமிஷத்துல நீங்க ரீச் ஆயிடலாம். இப்படி எல்லாமே மெயினான ஏரியாக்கு சென்டர்ல. ஏன்னா பீடம்பள்ளி இந்த பக்கம் வந்து நீங்க பட்டணம், நடுப்பாளையம் இங்கெல்லாம் போனா இன்னைக்கு சென்ட் 9 லட்சம் ரூபாய் போயிட்டு இருக்கான். ஸோ அப்படி ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர் இல்ல 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் வருது. ஃபுல்லா ரெசிடென்ஷியல் ஏரியா, டெவலப்மெண்ட்டும் இருக்கு. இங்க வந்தாச்சுன்னா ஒரு 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் சென்ட்டுக்கு மிச்சப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்கோர்ஸ் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆஸ்பெக்ட்ல பாக்குறப்போ இங்க இந்தியாவிலேயே பெரிய கிரிக்கெட் ஸ்டேடியம், செகண்ட் கிரிக்கெட் ஸ்டேடியம் இங்க இருந்து ரொம்ப நியர்பை டிஸ்டன்ஸ்லயே அமைய போகுது. எல்என்டி பைபாஸ்க்கு எவ்வளவு தூரம் வரும்? 4 கிலோமீட்டர். டோட்டலாவே 4 கிலோமீட்டர் எக்ஸாக்டா. அது
ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க. 4 கிலோமீட்டர்னா 1 கிலோமீட்டருக்கு 1 நிமிஷம்னாலும் 4 நிமிஷத்துல நீங்க ரீச் ஆயிர மாதிரி எல்என்டி பைபாஸ் இருக்கு. இந்த பக்கம் போனா உங்களுக்கு செட்டிப்பாளையம் பைபாஸ் எல்லாத்துக்கும் கனெக்டிவிட்டி. நிறைய ஸ்கூல் காலேஜஸ் இருக்கக்கூடிய ஏரியா, முக்கியமா ரெசிடென்ஷியல் ஏரியா. இன்னைக்கு சென்ட் 7,70,000 கொடுத்துட்டு இருக்காங்க. இப்ப வீடா நம்ம பண்றப்போ மினிமம் எவ்வளவு பட்ஜெட்ல மினிமம் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுக்கும்போது தான் மினிமம் 1 BHK 2 சென்ட்லிங்க 38 லட்சம் ரூபாய் பண்ணி கொடுக்கலாம் மேடம். ஓகே, இன்னைக்கு பேசிக்கா ஒரு வீடு வேணும், அதுவும் நல்ல சிட்டி லிமிட்ல வேணும், இந்த மாதிரி ரெசிடென்ஷியல் ஏரியால வேணும் அப்படின்னா 38 லட்சம் ரூபாய் பட்ஜெட்ல 2 சென்ட் இடத்தோட உங்களுக்கு வந்து வீடு அப்படிங்கிறது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. பட் இந்த வீடெல்லாம் பாத்தீங்கல்ல 45 லட்சம் ரூபாயில வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு மேல ஒரு கஸ்டமைஸ்டு பிளான் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்க கட்டி கொடுத்துருவீங்க. ஓகே, நான் லோன் வசதி எல்லாம் எப்படி? லோன் வசதி இருக்கு மேடம். லோன் பஸ் பண்ணிக்கலாம், 75% பண்ணிக்கலாம். இடத்துக்கு 75% மேடம். வீட்டுக்கு பார்த்து 95% பண்ணிக்கலாம். 90% வரைக்கும் பண்ணலாம். முன்பணம் வந்து பாத்தீங்கன்னா வீடு கட்டுறதுக்குன்னா 5 லட்சம் ரூபாய்ங்க, இடம் வாங்குறதுன்னா 1 லட்சம் ரூபாய். ஓகே, வீடு வாங்குறதுக்கு 5 லட்சம் ரூபாய் முன்பணம் இருந்தா போதுங்க. இடமா வாங்குறீங்க அப்படின்னா 1 லட்சம் ரூபாய் உங்க கையில இருந்தா போதும். பேலன்ஸ் வந்து இவங்க லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறாங்க. லேண்டுக்கு 75%, வீடா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது அப் டு 90% வரைக்கும் புஷ் பண்ணி உங்களுக்கு லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறோம் அப்படின்னு இருக்காங்க. 5 லட்சம் ரூபாய் இருந்தா இந்த மாதிரி மெயினான ஏரியால நீங்க வீடாவே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கலாம். அப்கோர்ஸ் எல்லாமே வந்து ப்ராப்பர் நல்ல ஒரு கேட்டட் கம்யூனிட்டி சைட்டா என்னென்ன வேணுமோ எல்லா வசதியுமே இருக்கு. ரெசிடென்ஷியல் ஏரியா, சிங்கானல்லூர் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல இருந்தாலும் நீங்க உங்க கஸ்டமர்ஸ்க்கு ஏதாவது சொல்ல வேணும்னா சொல்லிக்கலாம். கஸ்டமர்ஸ்க்கு என்ன சைட்டை வந்து விசிட் பாருங்க. கிட்டத்தட்ட 39 சைட்டுங்க, 2 ஏக்கர்ல 39 சைட்டு. 39 சைட்ல பாத்தீங்கன்னா 10 சைட் பக்கம் புக் ஆயிடுச்சுங்க. 30 சைட் தான் இருக்குங்க. சீக்கிரமா வந்து சைட் பாருங்க. நான் பேசும்போது நம்ம ஓனர்கிட்ட பேசும்போது கன்செஷன் பேசும்போது பண்ணிக்கலாம் மேடம். இந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் நல்ல டிமாண்ட் இருக்கு. ஏன்னா பட்டணம் பக்கத்துல, திருச்சி ரோடு ரொம்ப ரொம்ப ஆக்சஸ் பக்கத்துல. நீங்க திருச்சி ரோடு பொறுத்த வரைக்கும் இங்க இருந்து சிங்காநல்லூர் இல்ல ஒண்டிப்புதூர், பாப்பம்பட்டி பிரிவு, சூலூர், இப்படி நிறைய ஆக்சஸ் இருக்கு. அப்ரோச்சிங் ரோட்ஸ், நிறைய ஸ்கூல் காலேஜஸ் இருக்கக்கூடிய ஏரியா. ஏன்னா இந்த பக்கம் போனீங்கன்னா சூலூர், இப்படி போனா சிங்காநல்லூர் மெயின் ஏரியா, கோயம்புத்தூர் சிட்டி வேற. ஸோ ஸ்கூல் காலேஜஸ் எல்லாம் எக்கச்சக்கமா இருக்கு. அடுத்தடுத்த கவர்மெண்ட் சைட் டெவலப்மெண்ட்ஸும் இருக்கு. இன்னைக்கு சென்ட் 9 லட்சம் ரூபாய் போயிட்டு இருக்கக்கூடிய இடத்துல 7,70,000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க. அதுலயும் நீங்க நேர்ல வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணீங்க அப்படின்னா நெகோஷியேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமா இந்த 29 சைட்ஸ்ல உங்களுக்கு வடக்கு, கிழக்கு, கார்னர் பிளாட்ஸ், உங்களோட எந்த மாதிரி ப்ரிஃபரன்ஸ் வேணுமோ அந்த மாதிரி ப்ரிஃபரன்ஸ் சைட்ஸ் கிடைக்குங்க. இப்ப சைட்டுக்குள்ள அம்யூனிட்டிஸ்ங்கிறப்போ நீங்க எல்லாமே கொடுத்துட்டீங்க. இன்னைக்கு நான் வீடு கட்டினா எனக்கு என்னென்ன வேணுமோ அந்த அம்யூனிட்டிஸ் எல்லாம் டெவலப் பண்ணிட்டீங்க. இருந்தாலும் நம்ம ரெகுலரா வீட்டுல இருக்க ஒரு வேலைக்கு போகணும், இல்ல பக்கத்துல ஒரு கடை கண்ணிக்கு போகணும் அப்படின்னா அந்த வசதி எல்லாம் எப்படின்னா ஒரு 200 மீட்டர் இங்கிருந்து 200 மீட்டர் போனீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட். ஓகே, அங்க பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா பட்டணத்துல கிளினிக், ஹாஸ்பிட்டல், கிளினிக் இருக்குங்க, டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் இருக்குங்க, எல்லாமே இருக்கு. எல்லா டெவலப்மெண்ட் அங்க நமக்கு வந்துருச்சு. பட்டணத்துல இங்க 1.5 கிலோமீட்டர் தானே வந்துருச்சு. இது போக பஸ் எல்லாம் எப்படின்னா பஸ்ஸுங்க 69 நம்பர் பஸ், 69D 52ங்க, 37 நம்பர் பிரைவேட் பஸ்ஸுங்க, 30 கவர்மெண்ட் பஸ் 2 ரூட்ல தான். பேடம்பள்ளி டு பட்டணம், உக்கடம், பேடம்பள்ளி டு பட்டணம், காந்திபுரம், இந்த மாதிரி எல்லா பஸ் அந்த மாதிரி பஸ் இருக்கு மேடம். நம்ம சைட்ல இருந்து 200 மீட்டர் தானுங்க, வாக்கபிள் டிஸ்டன்ஸ் இருந்து பஸ் ஸ்டாண்டுங்க. ஸோ எல்லா வசதியும் இருக்குங்க. இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னாலும் சரி, இல்ல வீடா கட்டணும், நான் குடி வரணும் அப்படின்னாலும் கூட, ஒரு ஸ்கூல் போற குழந்தைங்க, காலேஜ் போற குழந்தைங்க இருக்காங்கன்னா டிரான்ஸ்போர்டேஷன் இருக்கு, பக்கத்துலயே ஸ்கூல் காலேஜஸ் இருக்கு. பயம் இல்லாம ஃபுல்லா நல்லா செக்யூர்டா காம்பவுண்ட் வால் போட்டிருக்காங்க. சுத்தியுமே வந்து வீடுங்க இருக்கு. மக்கள் நிறைய இருக்கிற ஏரியா தான். ஸோ பயப்படவே வேண்டாம், தாராளமா புக் பண்ணலாம். முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு சீக்கிரம் டைரக்டா விசிட் பண்ண முடியுமோ விசிட் பண்ணி உங்களுக்கான சைட்ஸ் புக் பண்ணுங்க. ஃபர்தர் டீடைல்ஸ் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருப்போம். அண்ணாவோட நம்பர் வந்து ஸ்கிரீன்ல இருக்கும். கால் பண்ணிட்டு சீக்கிரமா விசிட் பண்ணுங்க. தேங்க்யூ.